ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பணப்பெட்டியோட வெளியேறின அப்புறமேலு வினோத் வந்து ஒரு லைவுக்கு வந்திருக்காரு. அவர் தனக்கு ஓட்டு போட்ட ஃபேன்ஸ்க்காக நிறைய ஷேர் பண்ணியிருக்காரு. அதை தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பணப்பெட்டியோட வெளியேறின அப்புறமேலு வினோத் வந்து ஒரு லைவுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஓட் பண்ண எல்லா மக்களுக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் நீங்கள் எனக்கு சொல்கிறது என்னென்னா, நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஆனால் என்னுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் வந்து எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். என் குழந்தைங்களோட ஃபீஸு, நாங்கள் இன்னும் வீடு கட்டலை, வாடகை, ரெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ப்ரெஷரில் தான் நான் இந்த பிக் பாஸ்குள்ளேயே வந்தேன். என் எனக்கு எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு டைட்டில் வின் பண்ணுறது ஒரு பெரிய இதாக தெரியல. ஏன்னா இந்த பணமும் சரி, இப்போ நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே 90 டேஸ்க்கு மேலே இருந்த அந்த சேலரியும் சரி, என்னுடைய பண கஷ்டத்தை, என்னுடைய வீட்டு தேவைகளை பூர்த்தி பண்ண போதும். ஆனால் நீங்கள் எல்லாமே என் மேலே இருக்கிற அந்த சின்ன கோவத்துக்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நான் வந்து என்னுடைய ப்ரொஃபஷனல் மூலமாக உங்களை நான் எப்போவுமே என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரெக்வஸ்ட்டும் அவர் வச்சிருக்காரு. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அரோராவும் சாண்ட்ராவும் சேர்ந்து தான் என்னுடைய மண்டையை கழுவி என்னை மேனிப்புலேட் பண்ணி என்னை வெளியில் தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் அது உண்மை கிடையாது. என்னுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் கம்ருதீன், விஜய் பார்வதி, இங்கே இருக்கிற எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதனால நான் இந்த முடிவு எடுத்தது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேபி அரோரா திங்க் பண்ணியிருந்திருக்கலாம். அவள் என்ன நினச்சிக்கிட்டு சொன்னான்னு எனக்கு தெரியாது. பட் அவள் கொடுத்த அட்வைஸ் ரைட் டைமில் எனக்கு கொடுத்துருக்குறா. நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கிறோம். ஏன்னா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அரோராவோ இல்லை திவ்யா கணேஷோ 2 பேர்த்தில் யார் வேணாலும் டைட்டில் வின் பண்ணலாம். இந்த ஏவிஎம் கான்செப்ட் அதெல்லாம் நான் நம்பலை. ஆனால் விஜய் டிவி வந்து எப்படி வேணாலும் மாற்றி இதை பண்ணலாம். மேபி சபரி, திவ்யா கணேஷ் இல்லைன்னா அரோரா, யார் வேணாலும் அன்எக்ஸ்பெக்டடாக ஒருத்தர் வந்து கண்டிப்பாக டைட்டில் வின்னராக ஆகலாம். ஆனால் இன்னொருத்தர் வந்து ரன்னராக ஆவாங்க. அந்த ரன்னருக்கு சம்பளம் மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் இந்த 18 lakhs கேஷ் ப்ளஸ் எனக்கு சம்பளம் அப்படிங்கிறது என்னுடைய குடும்பத்துக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலாக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, எனக்காக ஓட் பண்ண எல்லா மக்கள், அது மட்டும் இல்லாமல் எனக்காக ரொம்ப மெனக்கெட்டு அவருக்கு நிறைய சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்கண்டன்ஸ்டன்ஸ் நிறைய பேருக்கு சொல்லி அமைச்சிருக்கிறாங்க நிறைய மக்கள். அது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. நான் எதுவுமே இல்லாமல் வெறுங்கையோடு இந்த வீட்டுக்குள்ளே வந்தேன். ஆனால் இன்றைக்கி நிறைய பேரோட அன்பை நான் சம்பாரிச்சிருக்கிறேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் எமோஷ்னலாக கானா வினோத் பேசியிருந்தாரு. அது மட்டும் கிடையாது, கம்ருதீன் எவிக்ட் ஆனது எனக்கு ரொம்பவும் வருத்தமாக இருந்தது. உண்மையிலே கம்ருதீன் மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பார்க்கவே முடியாது. நட்புனா அவன் என்ன வேணாலும் செய்வான். அந்த ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி அவன்கிட்ட என்ன வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். அதில் தான் அவன் கொஞ்சம் ஏமாந்துட்டான். ஆனால் அமித்தும் சரி, கம்ருதீனும் சரி எப்போவுமே என்னுடைய லைஃப் லாங் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் எமோஷனலாக பேசியிருக்காரு.